அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மஹபூப் இஸ்பஹானி முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய உபதேசிக்கும் பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருப்பார்கள். கூட்டத்தில் கடைசியில் இருப்பவர்களுக்கு கூட அன்னாருடைய குரல் கேட்டது என்பது அவர்களுடைய கராமத்தில் உள்ளதாகும். இன்னும் அவர்களுடைய பிரச்சார உயிருள்ளவையாக இருந்தது. கேட்போரின் மனம் இலகி நேர்வழி பெற்றதாக இருக்கும். மக்கள் உங்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாவை அதிகம் நினைவு கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிற்கேற்ப கடும் தவத்தில் ஈடுபட்டவர்கள்தான் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள். வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத அளவு பல இன்னல்களை சந்தித்து அல்லாவின் அருளை பெற்றவர்கள். பாக்தாத்தில் ஒரு வனாந்தரத்தில் இடிந்த ஒரு இருள் சூழ்ந்த ஒரு கோட்டையை தனது இருப்பிடமாக ஆக்கியிருந்தார்கள். அந்த கோட்டையில் மட்டும் சுமார் 12 ஆண்டுகளாக கடும் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. இன்று அளவிலும் அந்த கோட்டை அவர்களுடைய பெயரிலேயே விளங்குகிறது. அன்னாருடைய உபதேசம் மிக உயிரோட்டமுள்ளதாக இருந்தது. கேட்போர்கள் கதறி அழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல ஜின்கள் கூட அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு அந்த இடத்திலேயே மடிந்ததாக, அதாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தில் மடிந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்னாருடைய உபதேசங்களில் சில: அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்துள்ள அறிவில் எந்நாளும் மாற்றம் ஏற்படாது. ஆனால் நீ அறிந்து கொள்வதில் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வயதில் நீ மாற்றத்தை காண்பாய். பிறரது பாவத்தை பகிரங்கப்படுத்தாதே, அதனால் அதே பாவத்தை செய்யாமல் நீ மரணிக்க மாட்டாய். எப்பொழுதும் ஒழுவோடு இருந்து கொள், அது ஷைத்தான் உன்னை நெருங்காமல் இருக்கும் கேடயமாகும். பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பாயாக. இவ்வுலகில் முதலில் செய்யப்பட்ட நல்லமல் பாவ மன்னிப்பு தேடியதே ஆகும். அது முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இபாதத்தாகும். செய்த பாவத்தை குறித்து அல்லாவிடம் வருந்தி கொண்டே இருப்பாயாக. மௌனத்தை அதிகம் கடைபிடிப்பாயாக. ஏனெனில் நாவை தன் கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாதவருக்கு அமைதியின்மையும் அவமானமும் வந்தடையும். உன் நண்பன் ஒரு நாள் உனக்கு எதிரியாக கூடும், உன் பகைவன் ஒரு நாள் உனக்கு நண்பனாகவும் கூடும். ஆகவே நட்பாக இருந்தாலும் பகைமையாக இருந்தாலும் அதை அதிகம் வளர்த்து கொள்ளாதே. உன்னை பற்றி இன்னார் இன்னது கூறினார் என்று சொல்வது கோல் சொல்வதாகும். அது ஃபித்னாவை உருவாக்கும் பெரும் பாவமாகும். அன்னாருடைய உபதேசத்தை கடைபிடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.